கரூர் அருகே மாயனூரில் இளைஞர் மீது தனியார் பேருந்து மோதி ஏறி இறங்கியதில் படுகாயம். இளைஞர் மீது பேருந்து மோதிய பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள். சிவகங்கையில் அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை. கள்ளசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம், மாணவன் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சமா என உறவினர்கள் வாக்குவாதம். உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே வேங்கை வயலில் 3 பேர் குற்ற செயலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேங்கை வயல் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரை செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிர்ப்பு. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் சீமானுக்கு எதிராக முழக்கம். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி. நாடு கடத்தலுக்கு தடை விதிக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. புளியப்பட்டி பகுதியில் மகளிருக்கு இலவசமான பேருந்தில் சிறப்பு பேருந்து என கூறி மகளிரிடம் கட்டணம் வசூல். பேருந்து நடத்துனர் இடைநீக்கம். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறையினர் சோதனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டவாளங்கள், பார்சல் பொருட்கள், ரயில் நிலையம் முன்பாக உள்ள வாகனங்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரிடம் சோதனை. தேனியில் பேசும் சாமி சிலை மற்றும் மரகத கற்கள் இருப்பதாக கூறி ஆண்டவர் என்பவரிடம் மோசடி. 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து மேலும் விசாரணை. திண்டுக்கல், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற 15வது தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் தொப்பி அணிந்தும் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தியும் மாணவிகள் விழிப்புணர்வு. எருதுவிடும் திருவிழாவில் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள விதிமுறைகளை தளர்த்த கோரி வேலூர் மாவட்ட எருது விடுவோர் சங்கம் சார்பில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் மனுவை பெற்ற அமைச்சர் உடனடியாக வேலூர் மாவட்ட ஆட்சியரை தனது இல்லத்திற்கு வரவழைத்து ஆலோசனை. வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டு சிபிசிஐடி போலீசார் மீண்டும் மனு தாக்கல். வேங்கை வயலில் பதட்ட சூழலை தவிர்க்க ஏராளமான போலீசார் குவிப்பு. வானத்தின் இளவரசி என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய விமானம் சென்னை வந்தது. ஜோர்டன் நாட்டின் அமான் விமான நிலையத்திலிருந்து 124 டன் சரக்குகளுடன் வருகை தந்த விமானம் மீண்டும் புறப்பட்டது. வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரைக்க வேண்டும். பட்டியல் சமூக இளைஞர்கள் 3 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ. டெல்லி வந்தடைந்த இந்தோனேஷிய அதிபர் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மத்திய பிரதேசத்தில் 17 கோவில் நகரங்களில் மதுபானங்களுக்கு தடை. மாநில முதலமைச்சர் மோகன் யாதவின் உத்தரவுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு.
திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பால் சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பது குறித்து ஆய்வுக் கூட்டம். கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு போன்களில் புக் செய்யப்படும் வாகனங்களுக்கு வெவ்வேறு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஓலா, ஊபர் நிறுவனங்கள் மறுப்பு. பயணிகளின் செல்போன் அடிப்படையில் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுவதில்லை எனவும் விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.